இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பரபரப்பாக ஏதோ செஞ்சிட்ருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேங்காவெல்லாம் கட் பண்ணி போட்டு அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டாங்க. செய்ய போகிறாங்கன்னு கேட்டது வந்து சன்னா மசாலா செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சன்னா மசாலானா. அவங்க செய்ய போகிறாங்க சொல்கிற ஆர்வத்திலே நான் பக்கத்துலேயே நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வெங்காயம்லாம் வதக்கிட்டாங்க. அப்புறம் மசாலா பொருள்லாம் நிறைய போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்குனாங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணிலாம் எடுத்து ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை தூக்கி ஊற்றிட்டு அது கொதி வந்ததுக்கப்புறமா அந்த சுண்டல்லாம் தூக்கி அந்த மசாலாவில் போட்டுட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் கொதி வரணும்னு சொல்லிட்டு என்னை எங்கேயும் நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்கள் அண்ணி. அதுக்கப்புறம் அது கொதி வந்துச்சு, செம்ம வாசனை வந்தது. அந்த சைடில் எங்கள் அண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சப்பாத்தி உருட்டுறதுக்கான எல்லா பொருளும் எடுத்து வச்சு சப்பாத்திலாம் ஒட்டி ரெடியாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா கல்லாம் சூடு பண்ணி அது நல்லா பெரட்டி டக்குன்னு எங்கள் ஜெயினுக்கு வந்து ஒரு தட்டில் போட்டு கொடுத்துட்டோம். அவனோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அப்புறம் எடுத்து எனக்கு ஊட்டி விட்டான். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.